ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் தேவைகளை கொண்டு முன்னோக்கி இருக்கின்றார்கள். அந்த தேவைகளை நாம் கவனிக்கும் பொழுது மறைவானவையாக இருக்கின்றன, வெளிப்படையானவையாக இல்லை. அது ஒரு உணர்வாக இருக்கிறதே தவிர உணர்ச்சிகளால் அதை அடையக்கூடியதாக இல்லை. ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய தேவைகளை இறைவனுடைய நாட்டப்படி ஒவ்வொரு நாள் பொழுதிலும் வித்தியாசமாக ஒன்றுக்கொன்று அழகானதாகவும் ஒன்றுக்கொன்று மேன்மையுடையதாகவும் அவர்களுடைய இருதயத்தில் இறைவன் இறக்கி வைத்திருக்கக்கூடிய உணர்வின்படி அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை விரும்ப ஆரம்பிக்கின்றார்கள். இந்த பொழுதில் இப்பொழுது நாம் இங்கே அமர்ந்திருக்கும் பொழுது என்னுடைய தேவையாக நான் மனதில் வைத்திருப்பது, அடுத்த தேவை எனக்கு உணவு தேவைப்படுகின்றது. அந்த உணவு எப்படி அமைய வேண்டும் என்று இறைவன் அறிவிக்கின்றான். நாமோ அந்த உணவை வழக்கமாக நாம் எதை சாப்பிடுவோமோ அப்படி எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். உருவமாக ஒரு இட்லி, ஒரு வடை, ஒரு தோசை, இதற்கு மேல் என்ன என்று தெரியாது. அவ்விதமாகவே நாம் எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போய் சாப்பிடணும். உருவமாக்கிவிட்டோம். நாம் அறிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு விஷயமாக நாம் இனி வரக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்கின்றோம். அவ்விதமாக இல்லை. அறிவிக்கப்பட்டிருப்பது அவ்விதமாக இல்லை. இறைவனுடைய விதிப்படி ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக புதிய படைப்பாக இரவும் பகலும் மாறி மாறி வந்து கொண்டிருக்கின்றது. ஒரு மூச்சுக்கு அடுத்த மூச்சு ஒரு புதிய படைப்பாக அமைகிறது. நாம் நம்முடைய தோற்றங்களை கவனிக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் முந்தியதை விட பிந்தியது மாற்றமாகி கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். வயதாகும் தோற்றத்தையும் பார்க்கின்றோம், வாலிபமாகும் தோற்றத்தையும் பார்க்கின்றோம், குழந்தைகள் சிறுவர்களாகக்கூடிய தோற்றத்தை பார்க்கின்றோம். நாளும் பொழுதும் நமக்கு உரியதாக நம்முடைய இறைவன் நமக்கு அறிவித்திருக்கக்கூடிய அந்த விதியின்படி நாம் செயல்படுவோமானால் நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் நமக்கு சுகமான நாளாகத்தான் அமையும். நேற்றைய வாழ்க்கையை இன்று நாம் கொண்டு வரக்கூடாது. நேற்றைய சம்பவங்களை இன்று தொடரக்கூடியதாக நாம் ஆக்கக்கூடாது. எப்பொழுது இருள் வந்து பகலில் வெளிச்சம் தோன்றுகிறதோ நேற்றைய நாள் மறைந்து இருளாகி நாமும் உறக்கத்திலாகி புதிய படைப்பாக புதிய விடுதலில் நாம் நம்முடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கும் பொழுது நேற்றைய நல்ல விஷயங்களின் தொடக்கமாக இருக்க வேண்டுமே தவிர நேற்றைய மனதை பாதிக்கக்கூடிய விஷயங்களாக என்று தொடரக்கூடாது. தெளிவாக உள்ளத்தில் இருப்பதை இன்று உணரும் பொழுது நேற்றைய சாப்பாடு வேண்டுமா, இன்றைக்கி புதிய சாப்பாடு வேண்டுமா, புதிய உணவு வேண்டும். நேற்றைய மாதிரி இன்று இருக்கக்கூடாது. நேற்று அவ்வளவாக ருசியாக இல்லை, இன்று ருசியாக இருக்க வேண்டும். நேற்று சாப்பிட்டது உடம்புக்கு ஒத்துக்கிறாமல் இருந்தது, இன்றைக்கி சாப்பிட்றது உடம்புக்கு ஒத்துக்கணும். ஒவ்வொரு தேவையும் முந்தையதை விட பிந்தியதை நிச்சயமாக இறைவன் சிறப்பாக அமைத்திருக்கின்றான். அதில் எந்த விதமான கருத்து வேறுபாடும் கொள்ள முடியாத அளவுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் சிந்தித்து உணருங்கள். உங்களுடைய தேவைகளின் அடிப்படையில் உணர்வாக இருக்கிறதே தவிர உங்களுடைய வாழ்க்கையில் நேற்று வரையில் உங்களுக்கு எவையெல்லாம் வெளிப்படையாக அமைந்ததோ அந்த வாழ்க்கையினுடைய தொடர்ச்சி கிடையாது. அந்த வாழ்க்கையினுடைய சத்தியம் தொடர்கின்றது. நன்மையான எண்ணங்களுக்கு நன்மையான கூலி வழங்கப்படுவோம், தீமையான எண்ணங்களுக்கு தீமையான கூலி வழங்கப்படுவோம். உணர்வுகளில் நீங்கள் வாடும் பொழுது நன்மையை தவிர கிடையாது. எப்பொழுதும் உணர்ச்சிகளில் வாழ்கின்றனோ தீமையை தவிர கிடையாது. உணர்வும் உணர்ச்சியும் கலந்திருக்கும் பொழுது நன்மையும் தீமையும் கலந்திருக்கின்றன. பெரும்பாலும் மூன்றாவது வகையினராக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நேற்றைய உணர்ச்சிகளிலும் இன்றைய உணர்வின் பகுதிகளிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இணைத்து உணர்ச்சிகள் கேடானவை, உணர்வு உங்களுக்கு வாழ்க்கைக்கு புதிய வாழ்வை அறிவிக்கக்கூடிய ஒரு சுகமான சூழ்நிலையை இறைவன் அமைத்து விட்டான். உணர்வை அளிக்கும் பொழுதே
உணவு வேண்டும் என்று இருக்கிறதே தவிர எந்த வகையிலான உணவு உங்களுக்கு வேண்டும் என்பதை இறைவன் அறிவிக்கின்றான். சுகமான ஊட்டமுள்ள அழகான உணவு, எந்த விதமான வயிற்று பொறுமலும் ஏற்பட தேவையில்லாத உணவு உங்களுக்கு வேண்டும் என்று அறிவிக்கின்றான். அந்த உணவில் உங்களுக்கு உணர்வுகள் அதிகமாக வேண்டும் என்பதை அறிவிக்கின்றான். நாம் பொதுவாக உணவை உட்கொள்ளும் பொழுது அது வயிற்றுக்கு என்று நினைக்கிறோம். ஆனால் அந்த உணவானது மனதிற்கு சுகமாக அமைய வேண்டும். முதலில் மனதிற்கு பொருத்தமாக அமைய வேண்டும். உணவை பார்ப்பது முதற்கொண்டு, உணவு என்ற உணர்வு வந்தது முதற்கொண்டு அந்த உணர்வானது எனக்கு மனதிற்கு சுகத்தை அளிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அது உடலுக்கு இரண்டாம் பட்சம், மனதிலிருந்து உடலுக்கு அந்த சுகம் கிடைக்கின்றது. ஒவ்வொரு இறைவனுடைய விஷயமும் உணர்வுக்கு உரியதாக இருக்கின்றதே தவிர அது உங்களுடைய 5 புலன்களின் ஒரு புலனுக்கோ அல்லது எல்லா புலன்களுக்கும் இணைத்தோ நடக்கக்கூடிய ஒரு காரியம் இல்லை. அந்த உணர்வானது இறைவனுடைய காரியமாக இருக்கின்றது. ஒவ்வொரு உணர்வையும் நாம் பொருளாக மாற்றுகின்றோம். அதற்கு உதாரணமாகத்தான் இந்த உணவை பற்றி கூறினேன். உணவு என்ற மனதிற்கு மது சுகமாக இருக்க வேண்டும். அது சுகமாக இருந்தால் உங்கள் உடலுக்கு ஊட்டமளிக்கக்கூடியதாகவும் அழகை கொடுக்கக்கூடியதாகவும் அமையும். நல்ல உணவு வேண்டும், அவ்வளவுதான். அந்த நல்ல உணவில் இந்த 5 புலன்களுக்கும் ஏற்றதாகவும் யாவற்றுக்கும் மேலாக மனதிற்கு சுகமாகவும் அமையும். அதில் நன்மைகள் மட்டுமே ஒன்று. உணர்வாக இருக்கக்கூடியது உணர்ச்சிக்கு உரியதாக ஒரு பொருளாக நாம் தீர்மானித்துவிட்டால் நேற்றைய அடிப்படையை கொண்டு உணவு என்றால் இதுதான் என்று நம்முடைய வாழ்க்கையில் இன்று இருக்கக்கூடிய ஒரு புதிய மலர்ச்சி நமக்கு இல்லை என்று ஆகிவிடும். ஒவ்வொருவருடைய தேவையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் வித்தியாசமானது. அது உணர்வின் அடிப்படையில் இருக்கின்றது. இறைவன் எந்த உணர்வை நமக்கு அளித்தானோ அந்த உணர்வில் வாழ வேண்டும். உணவு வேண்டும், அவ்வளவுதான். அந்த உணவு எங்கு அமைந்திருக்கிறது என்பது இறைவன் நன்கறிவான். நீ எனக்கு உணவளிப்பாயாக. பதில் இறைவனுக்கு நாம் சொல்ல வேண்டிய பதில், எங்களுக்கு உணவளிப்பாயாக. நாங்கள் சாப்பிட போகிறோன்னு சொல்லாது. உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இட்லி, சாம்பார், வடை, தோசை, இது மாதிரி தெரியாது. இறைவனிடம் இன்னும் ஏராளமான இருக்கின்றன. அவனிடம் கேளுங்க, எங்களுக்கு உணவளிப்பாயாக இறைவனே என்று கேளுங்க. ஒவ்வொருவருடைய தேவையும் வித்தியாசமானதாக இருக்கின்றது. ஒவ்வொருவருடைய உள்ளத்திற்குரிய எண்ணங்களும் வித்தியாசமாக இருக்கின்றது. இந்த எண்ணத்தின் அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கை அமைய வேண்டும். சுகமான எண்ணம் சுகமான சூழ்நிலையில் அமைய வேண்டும். என்னுடைய உணவு உணர்வுக்காக, முதலில் வயிற்றுக்காக இல்லை. அந்த உணர்வு உங்களுடைய உடல் ஒட்டுமொத்தத்துக்கும் ஊட்டமளிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த உணர்விலிருந்து தான் உங்களுடைய சுவையும் உங்களுடைய மனதின் ஆறுதலும் பிறகு நான் சாப்பிட்டதனுடைய ஒரு திருப்தியும் எனக்கு ஏற்படுகின்றது. ஒவ்வொரு தேவையின் போதும் செயல் அடிப்படையில் வரும் பொழுது அதனை உணர்வாக நீங்கள் ஆக்கிக்கொண்டு பின்னர் அதனுடைய தேவையை நாடுங்கள். அந்த நாட்டம் இறைவனிடம் இருக்கின்றது. இன்றைய பொழுது எனக்கு அழகாக இருக்க வேண்டும் என்பது இறைவனுடைய வாக்கு. இன்றைய பொழுது நான் நிறைய சம்பாதிக்கணுங்கிறது என்னுடைய அது தோற்றத்தின் அடிப்படையில். இன்றைய தேவை சில பொருள்களை நான் வாங்க வேண்டும், எனக்கு உபயோகமான வாழ்க்கையாக அமைய வேண்டும் என்பது இறைவனுடைய வாக்கு. நாமும் இன்றைய பொழுதில் எனக்கு சில பொருள்கள் தேவை, அதை கொண்டு நான் உபயோகப்படுத்திக் கொள்வேன். நீங்கள் உங்களுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய ஒவ்வொன்றுமே பொருள்களின் அடிப்படையிலானது. இறைவன் உங்களுக்காக படைக்க இருப்பது ஒவ்வொன்றுமே அது உங்களுக்காக இயங்கக்கூடியது. இப்பொழுது எனக்கு குளிர்ச்சி வேண்டும், ஏசி வேணும், ஃபேன் வேணும், நான் போய் போடணும், நான் இயக்கணும். இறைவனுடைய அந்த குளிர்ச்சி உங்களை தேடுகிறது. நாம் நம்ப வேண்டியது என்னுடைய இறைவனுடைய அனுமதியை கொண்டு ஒவ்வொரு உணர்வும் அவன் புறத்திலிருந்து நிகழ வேண்டும் என்று நான் நம்ப வேண்டும். நம்ம மனசில் நான் செய்யக்கூடிய காரியமாக, தான் செய்யக்கூடிய காரியமாக எந்த ஒன்றும் இருக்கக்கூடாது. அதை நீக்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் நேற்றைய வாழ்க்கையில் நுழைகின்றீர்கள். உங்களுடைய பொருள்கள், உங்களுடைய அறிவின் அடிப்படை எல்லாமே இதுவரையில் நான் தெரிந்ததும் கற்றுக்கொண்டதும் அனுபவித்ததும். இதை தவிர எனக்கு இன்றைய வாழ்க்கையில் பொருள்களின் அடிப்படையில் வாழக்கூடிய வாழ்க்கைக்கு வேறு எந்த விதமான திசையும் எந்த விதமான பாதையும் கிடையாது.
எனக்கு தெரிந்த விஷயத்தில் நான் நுழைய முடியுமே தவிர தெரியாத விஷயத்தில் நுழைய முடியாது. அப்புறம் உணர்வாக இருக்கும்பொழுது உணர்வை நான் ஒரு பார்வையை கொண்டு இந்த புறப்புலன்களின் வாயிலாக வழியை அடைய முடியாது, இலக்கும் தெரியாது, எல்லாம் மறைவானவை. நாம் மறைவான வாழ்க்கையின் பக்கம் நமக்கு அறிவிக்கப்பட்டு அது வேண்டும் என்று விருப்பம் கொண்டு செய்யப்படுகிறோமா, அல்லது தெரிந்த வாழ்க்கையின் பக்கம் நான் போகின்றேன் என்ற அடிப்படையை கொண்டு ஒவ்வொரு நாளும் நான் முனைய வேண்டுமா? எது சரியானது? உள்ளத்தில் இருப்பது நேற்றைய வாழ்க்கைக்கான பாதையா, இனி மலரக்கூடிய வாழ்க்கை அழகாக இருக்க வேண்டும் என்ற அந்த திசை தெரியாத, இலக்கை நிர்ணயிக்க முடியாத ஒரு அழகான தேவையா? எது நம்முடைய மனதில் இருக்கின்றது? தெரிந்த வாழ்க்கையா, தெரியாத வாழ்க்கையா? உணர்வுபூர்வமாக வரும்பொழுது நான் அறிமுகமில்லாத வாழ்க்கை, ஆனால் உணர்ந்த வாழ்க்கை எனக்கு வேண்டும். அந்த உணர்ந்த வாழ்க்கை இதுவரையில் நிறைவேறவில்லை. பொருள் அடிப்படையை கொண்டு எப்பொழுதுமே மனதில் ஒரு தாக்கம் இருக்கின்றது. எப்பொழுதுமே மனதில் ஒரு தேவைக்குரிய அந்த கேள்விக்குறியோடு தான் என்னுடைய வாழ்க்கை ஆரம்பமாகின்றது. என் வாழ்க்கை முடிந்துவிட்டதா, நான் விரும்பியது எனக்கு கிடைத்ததா என்று ஒவ்வொரு நாள் முடிவிலும் நீங்கள் கவனிப்பீர்களானால், காலையில் நான் எதை விரும்பினேனோ இந்த நாளின் வாழ்க்கை முழுமையுமாக நிறைவேறவில்லை. பல சங்கடங்கள், பல கேள்விகள், பல ஆச்சரியக்குறிகளோடு என்னுடைய வாழ்க்கை அந்த நாள் முடிகின்றது. நிகழ வேண்டியது நிகழவில்லை, நான் எதிர்பார்த்தது நிகழ்ந்தது. என்னுடைய தேவைகள், அதனை நாடி நான் சென்ற பாதைகளில் பெரும் சங்கடங்களும் பெரும் வேதனைகளும் எதிர்பார்ப்புகளுக்கு விரோதமாக நிகழ்ந்துவிடக்கூடிய அவ்வளவு சூழ்நிலைகளையும் நான் அனுபவித்து ஒரு நாளை முடிக்கின்றேன். ஏன் உங்களுடைய விருப்பப்படி நடக்கவில்லை? ஒரு நாள் பொழுது போதும். என்னுடைய விருப்பப்படி, என்னுடைய ஆசைப்படி ஒன்றுமே நடப்பதில்லை. ஒரு எள்ளளவு கூட உங்களுடைய ஆசையின்படி நடப்பதில்லை. சிந்தித்து உணர்வோருக்கு இது தெளிவான அத்தாட்சி. உங்களுடைய அறிவு நேற்றைய வாழ்க்கையோடு முடிந்துவிட்டது. இன்றைய வாழ்க்கைக்கு புதிய உலகம், நாளைய வாழ்க்கைக்கு புதிய உலகம். உங்களுடைய தோற்றமும் மாறிவிட்டது, உங்களுடைய இயற்கையும் மாறிவிட்டது, சூழல்களும் மாறிவிட்டன. அந்த சூழல்களில் நான் புதிய மனிதனாக இன்று பிறந்திருக்கின்றேன். உங்களை ஒரு புதிய படைப்பாக ஒவ்வொரு நாளிலும் இறைவன் படைத்து கொண்டிருக்கின்றான். நானும் பழைய படைப்பாகவே இன்றளவும் என்றும் நான் வாழ விரும்புகின்றேன். இது என்னுடைய வாழ்க்கையினுடைய முக்கியமான அம்சமாக இருக்கின்றது. நேற்று வரையில் உள்ள வாழ்க்கை தான் எனக்கு இன்றைய வாழ்க்கை. நான் இன்று இறந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். நான் வாழ்வதற்கான எந்த முகாந்திரமும் என்னுடைய இருதயத்தில் கிடையாது. எந்த விதமான புதிய வழிமுறையும் புதிய ஞானங்களோடு கூடிய அந்த வாழ்க்கையை நான் இன்று அனுபவிக்க முடியாது என்று தான் இருக்கின்றேன். காரணம், எனக்கு தெரியும் என்ற அந்த ஒரு எண்ணம். புதிய ஒரு நாட்டில் உங்களை இன்று அனுப்புகின்றோம். அந்த நாட்டை பற்றி எதுவும் தெரியாது, அந்த பாஷை தெரியாது, அங்கு என்ன எது என்று ஒன்றும் தெரியாது. உங்களை நுழைவித்து விட்டால் உங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்? வேறொரு நாட்டுக்கு செல்கின்றீர்கள், பாஷை தெரியாது, ஊர் தெரியாது, மக்கள் தெரியாது, அவங்களுடைய நடவடிக்கைகள் தெரியாது. அங்கு விடப்பட்டு விட்டால் உங்களுடைய கதி, நேற்று வரைக்கும் வாழ்ந்தீர்களே அப்படி வாழ முடியுமா? இறைவனே நீ உதவி செய்தால் தவிர எனக்கு வாழ்க்கை இல்லை என்று பயம் ஏற்படுமா? அந்த பயம் ஒவ்வொரு நாளும் நாம் இந்த உலகத்தில் ஒரு சின்ன ஒரு நாட்டுக்குள்ளே போய் இனம் தெரியாத ஒரு ஊரில் போயிட்டு அங்கே போய் வாழ்க்கை நடத்த ஆரம்பிக்கும்போது என்ன பயம் இருக்குமோ, புதிய உலகத்திலேயே நீங்கள் ஒவ்வொரு நாளும் கண்பிடிக்கும் போது நுழைவிக்கப்படுகின்றீர்கள். எவ்வளோ பயம் இருக்கணும், ஆனால் பயம் இல்லை. நேற்றைய உணர்ச்சிகளோடு இன்று வாழ ஆரம்பிக்கின்றோம். நேற்றைய கஷ்டங்களும் வேதனைகளும் மன உளைச்சல்களோடு இன்றைய நாளை ஆரம்பிக்கின்றோம். ஆனால் இந்த உளைச்சல்கள் இனி கூடாது என்று இறைவன் நேற்றைய நாளை மறையச் செய்து புதிய நாளில் தோற்றுவிக்கும் பொழுது நாம் நேற்றைய விஷயங்கள் இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன போன்று நாம் நம்முடைய எண்ணத்தை அமைத்துக் கொண்டிருக்கின்றோம். இறைவனுடைய வாக்கு அங்கு இருக்கின்றது, அவ்விதமாக இல்லை. நேற்று ஒரு நோய் இருந்தது, இன்றும் அந்த நோயினுடைய தொடக்கமும் அதனுடைய தொடர்ச்சியும் இன்று இருக்கின்றன என்று எண்ணுகின்றோம். தூங்கப் போகும்பொழுது மறையற் கூறினால் விடிவதற்கு முன்பாகவே இது நாளைக்கும் தொடரும் என்ற கவலையோடு தூங்கச் செல்கின்றோம். நிச்சயமாக நாம் பாதை பின்புறமாக நமக்கு திருப்பப்பட்டு விட்டது. நம்முடைய முகம் பின்புறமாக திருப்பப்பட்டு விட்டது.
காரணம், நாம் இணை வைப்பவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இறைவனுடைய நாட்டம் என்ன என்பது எனக்கு தெரியும். இந்த வகையில் தான் என்ற ஒரு இலக்கையும் பொருள் அடிப்படையிலான ஒரு திசையையும் அதனுடைய பாதையில் நாம் அடையக்கூடிய சில சுகப்பொருட்களையும் நாம் விரும்புகின்றோம். இந்த வகையிலான வாழ்க்கையை இன்று நாம் தெளிவாக அறிய வேண்டும். நம் முகம் பின்புறமாக திருப்பப்பட்டுவிட்டது. முன்னையும் செல்ல முடியாது. முன்ன சென்றாலும் சரி, நமக்கு அறிமுகம் இல்லாத வாழ்க்கையில் தட்டு தடுமாறி பயத்தோட எந்த இலக்கம் இல்லாமல் நம்ம போய்கிட்டு இருக்கட்டோம்னு இன்றைக்கி நமக்கு தெரியும். பின்புறமாக திருப்பப்பட்ட காரணமாக இன்றைய நாள் முன்னால் வெளியே இருக்கும்போது என் முகம் எல்லாம் பின்புறம் திருப்பப்பட்டு விட்டது. முகம் திருப்பப்பட்டுவிட்டது என்றால் என்னுடைய அறிவு நேற்றைய அறிவின் பக்கம்தான் நிற்கிறது. நேற்றைய வரையில் எந்த அறிவை கொண்டிருந்தானோ அதுதான் வாழ்க்கை என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றேன். நாம் பின்புறமாக திருப்பப்பட்டு விட்டோம் என்பதற்கான ஒரு அடையாளம். உங்கள் முகங்கள் பின்புறமாக திருப்ப வேண்டாம். கண்கள், காது, மூக்கு, வாய், தோல் இவற்றையெல்லாம் எதை அறிந்து வைத்திருக்கின்றனோ இதுவரையில் நேற்றோடு முடிந்துவிட்டது. புதிதாக என்று தான் நான் பார்க்கின்றேன். புதிய வாழ்க்கை, நேற்றைய வாழ்க்கை என்ற வாழ்க்கையை பொருந்தாது. தேவை வேறு. நான் நேற்றைய வாழ்க்கையில் கஷ்டங்களை சம்பாதித்தேன். இன்றைய வாழ்க்கையில் அந்த கஷ்டங்கள் வேண்டுமா வேண்டாமா? உணர்வு அங்கு இப்பொழுது விழுந்திருக்கிறது. நேற்றைய கஷ்டங்களில் ஒரு அனுபவமும் இன்று தொடரக்கூடாது. அது உங்களிடம் இல்லை. நேற்றைய கஷ்டங்களை நான் இன்று தொடர்கின்றேன். யாரிடமெல்லாம் எனக்கு விரோதம் இருந்ததோ அந்த விரோதத்தை இன்று நான் ஆரம்பிக்கின்றேன். தவறான உறவுகள்லாம் நான் நேற்று எப்படி இருந்ததோ அதை நான் இன்று ஆரம்பிக்கின்றேன். அது கூடாது. புதிய வாழ்க்கை. என்னுடைய கேடுகளை நான் தொடரக்கூடாது. என்னுடைய மன இச்சைகளை நான் தொடரக்கூடாது. என்னுடைய உணர்வின் அடிப்படையில் சுகமான பாதையை நான் விரும்பியாக வேண்டும். நேற்றுவரையில் வாழ்ந்த வாழ்க்கையில் என்னுடைய ஆசைப்படி எதுவுமே நடக்கவில்லை. இன்று நான் வாழக்கூடிய வாழ்க்கையில் இறைவனுடைய விருப்பப்படி தான் நேற்று நடந்தது, இன்றும் நடக்க வேண்டும். இப்படி நான் அவனோடு கை சேர்க்கும் பொழுது நன்மைகள் ஒன்றுக்கு 2 மடங்காக பெறுகின்றது. நீங்கள் அவனுடைய நாட்டத்திற்கு உட்பட்டதன் காரணமாகவும் உங்களுடைய நேற்றைய வாழ்க்கையினுடைய அறிவை நீங்கள் விட்டுவிட்டதன் காரணமாகவும் உங்கள் முகம் முன்னோக்கி திருப்பப்பட்டுவிட்டது. அது ஒரு புதிய உலகம். ஆகவே உங்களை அறியாத ஒரு உள்ளட்சம் உங்களுக்குள் ஏற்படுகிறது. உங்களை அறியாத ஒரு உள்ளட்சம் உங்கள் ஏற்படுகின்றது. அந்த உள்ளட்சம் பயபக்தியாக இறைவன் ஏற்றுக்கொள்கின்றான். உங்களுடைய நன்றி உணர்வாக அவன் ஏற்றுக்கொள்கின்றான். கொடுத்த பார்வைக்கும் செவியேற்றலுக்கும் இருதயத்திற்கும் சிந்தித்து உணரக்கூடிய அந்த பாதையை கொண்டிருப்பதன் காரணமாக உங்களை நன்றி உணர்வோடு நீங்கள் வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொள்கின்றான். நிச்சயமாக இறைவன் நன்றி அறிவோனாக இருக்கின்றான். நன்றி அறிவித்தலை ஏற்றுக்கொள்வனாக இருக்கின்றான். அவன் தயங்குவதில்லை. உங்களுடைய நன்மைகளை பன்மடங்கு அதிகரிப்பதற்காக வேண்டி. இன்று என்னுடைய வாழ்க்கை நேற்றைய வாழ்க்கை இல்லை. எனக்கு இருக்கக்கூடிய நோய்கள் நேற்றைய வாழ்க்கை மறைந்துவிட்டது என்று புதிய வாழ்க்கை. நேற்றைய அந்த தீட்டு என் மனதிற்கு நான் கொடுத்த அந்த தீட்டு, நான் ஏற்படுத்திய அந்த களங்கம் நீக்கப்பட்டு விட்டது. அறிவை நான் கைவிட்டுவிட்டு சுகத்தின் பக்கம் நான் இறை உணர்வோடு திரும்புகின்றேன். அவன் ஒருவன் தான் முடியும். அவனால் மட்டும்தான் முடியும் என்று. எப்பொழுது நம்முடைய உள்ளத்தில் இறைவன் அடுத்தது என்ன என்று அறிவிக்கின்றான். இன்று நான் கொடுத்திருக்கக்கூடிய உணர்வை நீங்கள் பார்க்க முடிகிறதா? கஷ்டங்களோ துக்கங்களோ இல்லாமல் நான் இன்று வாழ வேண்டும். பயமோ கவலையோ இல்லாமல் என்னுடைய வாழ்வு இன்று நடக்க வேண்டும். தேவைகளுக்கு குறைப்பட்டவனாக நான் வாழ வேண்டாம். நிறைவுள்ள மனதோடு என்னுடைய தேவைகள் பூர்த்தியாக்கப்பட்டு இன்னும் நிரப்பமாக எனக்கு வாழ்க்கை இருக்கிறது என்ற அந்த அறிவிப்போடு நான் தூங்கச் செல்கின்றேன். அந்த மனநிறைவோடு இவை அனைத்தும் என்னுடைய இன்றைய தேவையாக இறைவன் அறிவிக்கின்றான். இது உங்களுடைய வாழ்நாள், ஒரு பகுதி, ஒரு நாள், வாழ்நாட்களின் ஒரு பொழுது, ஒரு வாழ்க்கையின் நேரம். இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு முறையும் நீங்கள் கவனிப்பீர்களானால் உங்களுடைய ஆசைப்படி எதுவும் நடந்துவிடுவதில்லை. ஏதோ கிடைச்சது வரைக்கும் போதும்னு அந்த வாழ்க்கையில் தான் வாழ்ந்துட்டுருக்கீங்களே தவிர நிச்சயமாக நீங்கள் விரும்பிய வாழ்க்கை, ஆசைப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு இல்லை. அப்படியானால் அதை தடுத்தது எது? நீங்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கை நேற்றைய வாழ்க்கையினுடைய ஒரு பகுதி. இறந்த காலத்தில் நீங்கள் வாழ ஆசைப்படுகின்றீர்கள். இறைவன் அதை விரும்பவில்லை, தடுக்கின்றான். ஆனாலும் பெருமுயற்சி செய்து அந்த வாழ்க்கையில் தான் நான் வாழ்வேன் என்று நாம் நம்முடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கின்றோம். உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதியும் புதிய ஒரு பரிமாணமாக
பரிணாமம் மிக்கதாக வளர்ச்சியின் பாதையில் அமைய வேண்டும். இந்த பரிணாமங்களும் பரிமாணங்களும் கொண்ட வாழ்க்கையை நான் இன்று எனக்காக நிச்சயமாக விரும்பியாக வேண்டும். அது எந்த வகையில் அது உருவாகும் என்பது நமக்கு தெரியாது. ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை எந்த விதத்தில் அது உருவாகி வரும் என்று தெரியாது. எந்த மாதிரியான முகம் அமைப்பு மாறும் என்று தெரியாது. ஆனாலும் சிறப்பான குழந்தையாக வளர வேண்டும் என்ற அந்த எண்ணம் இருக்கின்றது. சிறப்பான குழந்தையாக வளர வேண்டும் என்றால் அதுக்கு என்ன பொருள்? நிறைய படிக்கணும், நிறைய ஞாபகம் வச்சுக்கணும், பள்ளிக்கூடத்தில் போய் நிறைய வாந்தி எடுக்கணும், இவ்வளோதானே. பிறகு சம்பாதிக்கணும், நிறைய சம்பாதிக்கணும். பணம் என்ற ஒரு குறிக்கோளை வைத்துக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றும் சரி, பிறந்த நாளிலிருந்து இவன் சம்பாதிக்கணும், எந்த ஸ்கூலில் போடணும், இவ்வளோதான். வேறு நமக்கு எந்த பாதையுமே தெரியாது. நீங்கள் உங்களுடைய உள்ளத்தை கவனிக்கும் பொழுது ஒவ்வொரு உள்ளமும் வித்தியாசமாக இருக்கின்றது. ஒவ்வொரு மனிதனுடைய தேவையும் வித்தியாசமாக இருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக கூட்டாக சேரும் பொழுது ஒவ்வொருவருக்கும் நேற்றைய வாழ்க்கையினுடைய பகுதிகளை நாம் இன்று ஆரம்பிக்க வேண்டும். நேற்றைய வாழ்க்கையினுடைய கேடுகளில் இன்னும் நாம் அதிகரிக்க வேண்டும். புதிய வாழ்க்கையில் என்னுடைய மனதிற்கு சுகமான, பொருத்தமான, ஒழுக்கமான பாதையில் நான் வாழ வேண்டும் என்று எவரும் விரும்புவதில்லை. சூதும் வாதும் கற்றுக்கொண்டு வாழ வேண்டும். சூதுவாது தெரியாமல் இருக்கானே நம்ம மற்ற பேர் குறை சொல்வோம், அழகான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கும் பொழுது. அப்படி நாம் நம்முடைய வாழ்க்கையில் மிக கேடான சூழ்நிலையில் சுற்றுப்புறங்கள் மூலமாக, சுற்றங்கள் மூலமாக எந்த சமுதாயத்தில் வாழ்கின்றோமோ கூட்டாக வாழ்வதன் காரணமாக சொந்த புத்தியானது நமக்கு இல்லாமல் ஆகின்றது. கூட்டு வாழ்க்கை கூடாது. சுயமான வாழ்க்கையும் சொந்தமான வாழ்க்கையும் வேண்டும் என்று விரும்ப வேண்டும். இது உணர்வு. உங்களை படைத்தவன் நான் தான். வேறு யாரும் கூட்டாளிகளாக நான் வைத்துக்கொள்ளவில்லை உங்களை படைப்பதற்கு. உங்கள் அப்பா அம்மா படைத்தாங்கன்னு சொல்லிட்டு அதுவும் நிறுத்திப்பீங்க. உங்களை கொஞ்சம் அதிகமாக அப்பா அம்மா மேலே பாசம் கொண்டு அவங்களுக்கு நீங்கள் நன்றி செலுத்து தான் எண்ணிக்கொண்டு உங்கள் அப்பா அம்மா படைத்தது யாருன்னு கேட்டால் அதுக்கப்புறமா எங்கே போய் நிற்கும்? மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து இன்று வரையில் உங்களை படைத்தது கொண்டிருப்பது இறைவன் தான். தனித்தனிய முறையை படைத்தானா? உங்களை கூட்டாளியாக வைத்துக்கொண்டு உங்களை உதவி தேடிக்கொண்டு உங்களை படைத்தானா? உணர்வுக்கு பதில் சொல்ல வேண்டும். நிச்சயமாக யாரும் அவனுக்கு கூட்டாளி கிடையாது. அவனுக்கு துணையாக எதுவும் தேவையில்லை. அவனுக்கு இணையாகவும் எதுவும் இல்லை. உங்களுடைய படைப்பின் ரகசியத்தை நீங்கள் பார்க்க வேண்டாமா? எந்த ஒரு பொருளுமாக இல்லாத நிலையில் உங்களை படைத்தேன். ஆனால் படைத்து உங்களை ஆளாக்கி வளர்த்துவிட்ட பிறகு உங்களுக்கு கண்களையும் காது, மூக்கு, வாய், தோல் இந்த 5 புலன்களை கொண்டு நீங்கள் பார்க்கக்கூடிய சுகத்திற்காக நீங்கள் அந்த உறுப்புகளை, புலன்களை படைக்கப்பட்டு பின்பு இருதயத்தையும் அமைத்தான். அங்கு நீங்கள் சீர்தூக்கி பார்க்கும் பொருட்டு இதைவிட அழகானது வேண்டும் என்று விரும்புவதற்காக உங்களுடைய இருதயம் அரூபமான உங்களுடைய பாதையின் வளர்ச்சிக்காக அமைக்கப்பட்டிருக்கிறதே தவிர நேற்றைய வாழ்க்கையில் கடந்து உழல்வதற்காக அந்த புலன்களை படைக்கவில்லை. இவ்வளவு புலன்களும் எங்கு சங்கமிக்கிறது என்றால் உங்களுடைய இதயத்தில் சங்கமிக்கின்றன. ஒரு பார்வை பார்க்கும் பொழுது இங்கு வேலை செய்கின்றது. அவருடைய பார்வையில் குழப்பம் இருக்கின்றது, அவருடைய பார்வையில் தேவை இருக்கின்றது, அவருடைய பார்வையில் விரக்தி இருக்கின்றது, அவருடைய பார்வையில் அமைதி இருக்கின்றது, அவருடைய பார்வையில் தேடுதல் இருக்கின்றது, அவருடைய பார்வையில் என்ன நடக்குமோ என்ற பயம் இருக்கின்றது. என்ன பார்வையை பார்க்கணுமோ இங்கு வேலை செய்கிறது, என்ன அங்கே இருக்கிறது என்பதை. இந்த பார்வை முக்கியமா அல்லது அதை கொண்டு இங்கு நமக்காக அறிவிக்கப்படக்கூடிய உணர்வு முக்கியம். அந்த உணர்வு முக்கியம். ஆனால் உணர்வின் பக்கம் செல்லாமல் வெளிப்படையாக இந்த 5 புலன்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அழகாக இருக்கிறது. அந்த அழகில் நன்மை இருக்கிறதா? இல்லை. நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் நோய் நொடியற்ற ஆரோக்கியமான மன அமைதியான வாழ்க்கை வாழ ஆசையா? நாட்பட்ட தீராத நோய்களிலிருந்து மருந்து, மாத்திரை, ஊசி இல்லாமல் குணமடைய ஆவலா? அப்படியானால் இன்றே வாங்கி படியுங்கள். டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய உடல் நலம் மனநலம் காத்து ஆரோக்கிய வாழ்க்கைக்கான முத்தான 15 மருத்துவ களஞ்சியம். அருமையான புத்தகங்கள் இதோ. எளிமையான முறையில் அக்குபஞ்சர் கற்றுக்கொள்ள உதவும் அருமையான புத்தகம் புதிய அக்குபஞ்சர் உங்களுக்காக. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். படித்து நடைமுறைப்படுத்த வேண்டிய அரிய புத்தகம். விலை ரூபாய் 400. நோய்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள உதவும் மருத்துவ களஞ்சியம். மருந்துகளால் வரும் நோய்கள்,
ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. நீங்கள் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமா? நீங்கள் வாங்கி படிக்க வேண்டிய, உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய அருமையான தொகுப்பு டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய வெற்றிக்கு மேல் வெற்றி. விலை ரூபாய் 350. நோய் நொடியற்ற வாழ்க்கைக்கு உதவும் பயனுள்ள மருத்துவ கதைகள் பாகம் 1. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். ரூபாய் 250. பெண்களே உங்களுக்காக, நிச்சயமாக ஆண்களுக்கும் எண்ணற்ற ஆண் பெண் இருபாலருக்கும் ஏற்படும் மருத்துவ கேள்விகளுக்கு விடை காண, மேலும் பெண் குழந்தைகள் பிறந்தது முதல் அவர்களுக்கு மனமாகி குழந்தைகள் பிறக்கும் வரை ஏற்படும் அனைத்து விதமான சந்தேகங்களுக்கு தீர்வு காண உதவும் மருத்துவ பொக்கிஷமான இப்புத்தகம் நீங்களும் படித்து உங்கள் வருங்கால சந்ததிகளுக்காக பாதுகாத்து வைக்க வேண்டிய மருத்துவ களஞ்சியம். பெண்களே உங்களுக்காக, நிச்சயமாக ஆண்களுக்கும். ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய இறைவழியில் இனிய சுகப்பிரசவம். விலை ரூபாய் 400. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய நோய் நொடியற்ற வாழ்க்கைக்கு உதவும் மருத்துவ கட்டுரைகள் பாகம் 2. விலை ரூபாய் 250. மருந்து மாத்திரை ஊசி இல்லாமல் நோய்களிலிருந்து தப்பிப்பதற்கும் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்க வேண்டிய அருமையான புத்தகம் தான் நீங்களும் அக்குபஞ்சர் டாக்டராங்கள். விலை ரூபாய் 250. வாழ வழிகாட்டும் அற்புதமான புத்தகம் தான் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய இறைவழி மருத்துவம் பயனளிக்க இறைவனை பிரார்த்திப்பது எப்படி. விலை ரூபாய் 250. இறைவழி மருத்துவம் பாகம் 1. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 200. இறைவழி மருத்துவம் பாகம் 2. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக, மேலும் டயபெட்டிஸ் பிபி பற்றி இன்னும் அறிந்து கொள்ள, நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் டயபெட்டிஸ் பிபி நோய் வராமல் காத்துக்கொள்ள உதவும் அற்புத நூல்தான் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. ஒவ்வொரு வீடுகளிலும் அவசியம் இருக்க வேண்டிய நூல்தான் பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. விலை ரூபாய் 250. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய எப்படி கற்றோம். விலை ரூபாய் 350. மேற்கண்ட 15 புத்தகங்களை வாங்க தொடர்பு கொள்ளுங்கள். ஹெல்த் டைம் பப்ளிகேஷன், சென்னை. செல் நம்பர் 9840498898 மற்றும் 87784477788.